இங்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நான் உன்னை விடுவிக்கிற கர்த்தர். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சிட்டு சொல்ல போறோம். வெட்கப்படாம சொல்லுங்க, வெட்கப்படாம சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம், ஐயா இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, நான் உன்னை விடுவிக்கிற கர்த்தர். இன்னும் சத்தமா சொல்ல போறோம், நான் உன்னை விடுவிக்கிற கர்த்தர். இந்த காலை நேரத்தில் இந்த பைபிள் ஸ்டடியில நான் ஜெப சமூகத்தில் இருந்தபோது தேவன் எனக்கு தந்ததான ஒரு ஆவிக்குரியதான சிந்தையத்தான் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கைமாறும்படி நான் விரும்புகிறேன். இங்கு வேதம் சொல்கிறது, நான் உன்னை விடுவிக்கிற கர்த்தர். அநேக நேரத்தில் நாம் இருக்கிற சபையில தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியர்கள், தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற தேவ மனுஷர்கள் அநேக நேரத்தில் தேவ சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு அநேக காரியங்களை நம்மோடு கூட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய நாமம், கர்த்தருடைய நாமம் அற்புதம் என்ற நாமம், கர்த்தருடைய நாமம் அதிசயம் என்ற நாமம், கர்த்தருடைய நாமம் மேலானது என்ற நாமம், கர்த்தருடைய நாமம் பராக்கிரமம் செய்கிற நாமம். அதோடு கூட சொல்லுகிறார், நாம் ஆராதிக்கிற கர்த்தர், நாம் உயர்த்துகிற கர்த்தர். அவருக்கு இன்னொரு குணாதிசயம் இருக்கிறது, அவர் நம்மை விடுவிக்கிற தேவன். கைகளை தூக்கி ஒரு ஆமென் சொல்ல போகிறோம். அவர் நம்மை விடுவிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்போ விடுதலை என்றால் என்ன? What is the mean by the deliverance? விடுதலை என்றால் என்ன நமக்கு தெரியும். விடுதலையின் முக்கியமான காரியம், தமிழ் பைபிளில் இருந்து ஹீப்ரூக்கு நேராக சென்று ஹீப்ரூவில் இருந்து டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டதான ஒரு வேர்டை நம்மால் கவனிக்க முடியும். விடுதலை என்றால் கொத்தடிமைகள் கிடக்கிற ஒரு மனிதன். கொத்தடிமைகள் பழைய நியம புஸ்தகத்தில் நாம் படித்தோமானால், ஒரு மனிதனை விலைக்கு வாங்கி, பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி வீட்டின் அடிமைகளாக நிறுத்துவார்கள். அவர்களை கொண்டு போய் கதகின் ஒரு பகுதியில் நிறுத்தி தன்னுடைய செவிகளை கதகின் ஒரு மூலையில் வைத்து அந்த இடத்துல ஒரு ஓட்டை போடுவாங்க. ஸ்தோத்திரம். அதோடு கூட சேர்ந்து ஒரு வளையத்தை போடுவாங்க. அப்ப தெரியும், இந்த மனுஷன் ஒரு அடிமையான இருக்கிறான். பார்க்கிறவங்க, வெளியில போறவங்க எல்லாருக்கும் தெளிவாய் தெரியும், நமக்கு முன்பாக இருக்கிறவன், நமக்கு முன்பாக நடக்கிறவன் இவன் ஒரு அடிமையாய் இருக்கிறான். ஆமென். கொத்தடிமைகள் என்று பைபிள் சொல்லப்படுகிறது. இந்த காலத்தில் அநேக வட இந்தியா பகுதியில் நமக்கு தெளிவாய் கவனிக்க முடியும். அடிமைகளை போல இருக்கிற அநேகரை பார்க்க முடியும். ஆமென். 2, மீட்கப்படுவது என்று பொருள். மீட்கப்படுவது, recovery, மீட்கப்படுவது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் இந்த கூட்டத்தில் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிக்கிற தேவன். பாருங்க, நாம் நம்பி வந்தவர், நாம் ஆராதிக்கிறவர், நாம் உயர்த்துகிறவர், நாம் துதிக்கிறவர். அவருடைய நாமம் என்னவென்றால், ஏதோ ஒரு கொத்தடிமைகளைப் போல கிடந்த நம்மை, ஏதோ ஒரு சாபங்களுக்குள் கிடந்த நம்மை, அல்லேலூயா, அவர் நம்மை விடுவிக்கிற கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த காலை நேரத்தில் எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து, ஆமென், இந்த சப்தத்தை கேட்கிற தேசத்தில் இருக்கிற எங்கள் அன்பான சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் எல்லாரையும் பார்த்து நாங்கள் அறிமுகப்படுத்துகிற ஒரு நாமத்தின் மத்தியில் நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் ஆராதிக்கிற யெகோவா நிசியாம் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற யெகோவா ராஃபாவாம் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற யெகோவா ஷம்மாவாம் தேவன். அவர் நமக்கு தருகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், இந்த நாளிலே அவர் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை அங்கீகரிக்கிறவர்கள், இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை தான் விடுதல் என்று நீங்க நம்புவீர்களானா, இருக்கிற இடங்களில் உங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிறவர்
என்னை விடுவிக்கிறவர். வாலிப பிள்ளைங்க மௌனமா இருக்க கூடாது, கைகளை உயர்த்தி சொல்லணும், நான் ஆராதிக்கிறவர் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், பரிசுத்த வேதாகமத்திலே நாம் படித்தோமானால் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 18வது வார்த்தையை நாம் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம், ஆமென், 39வது அதிகாரம் அதனுடைய 18வது வார்த்தை. எடுத்தவர்கள், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். சங்கீத புஸ்தகம் 54வது சங்கீதம் அதனுடைய 7வது வார்த்தை கூட அதோடு கூட சேர்ந்து படிக்கும்படியாய் கேட்கிறேன். வாசிக்கலாமே. அவள் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி. ரொம்ப கவனிக்க வேண்டிய காலை நேரத்தில் தேவனை துதிக்கிறதான நமக்கு தேவன் வாக்குகளை தருகிறார். ஆமென். மனுஷிக வார்த்தைகள் மாறி போயிரும். பெற்றோர்கள், பெரியோர்கள், நண்பர்கள், நம் நேசிக்கிறவர்கள், நம் உள்ளத்தில் இடம் கொடுத்தவர்கள், நம்மை அடுத்திருக்கிறவர்கள், இவங்க வார்த்தையெல்லாம் கடந்த நாளிலே மாறி போனது. ஆனால் இந்த புதிய நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் நிச்சயமாக உன்னை விடுவிக்கிற கர்த்தர். கைகளை தூக்கி ஒரு ஆமென் சொல்ல போகிறோம். 2, நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவன். பாருங்க, இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக தேவன் வார்த்தைகளை தரும்போது ஒரு வார்த்தை அண்டர்லைன் இட்டு சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நான் உன்னை விடுவிக்கிற தேவன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் உன்னை விடுவிக்கிற கர்த்தர்? எப்படி தேவன் விடுதலை தருகிறார் என்றால், அவர் நிச்சயமாக நமக்கு விடுதலை தர வல்லமையுள்ள கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். பிரதர் அல்லது ஊழியரே, நீங்க சொன்னீங்க நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற கர்த்தர். எந்த இடத்துல இருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார்? எந்த இடத்துல கர்த்தர் நமக்கு விடுதலை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார்? லூக்கா எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 71வது வார்த்தை படிக்கும் போது ஒரு மனுஷனை குறித்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து வேத பக்தர்கள் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். வாசிக்கலாமே. உங்கள் சத்துருக்களின் கைகளில் இருந்து போதும். இங்கு வேதம் சொல்லுகிறது, ஐயா, இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கும் போது நீங்க இருக்கிற வியாபார ஸ்தலத்தில் இருந்து, நீங்க வாகனங்கள் ஓட்டி கொண்டிருக்கும் போது, ஒருவேளை வாகனத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு சத்தம் உங்க செவியில கேட்டுக்கொண்டிருக்கிறது. விடுதலை, விடுதலை, விடுதலை. கொத்தடிமையில் இருந்து, சாபத்தில் இருந்து, வியாதியில் இருந்து விடுதலை. அப்படியானால் எந்த இடத்துல தேவன் நமக்கு விடுதலை தருகிறார்? வியாதிகளின் பின்னாக செயல்படுகிற ஒரு பிசாசின் கிரியைகள், பில்லி சுனியத்திற்கு பின்பாக செயல்படுகிற ஒரு பிசாசின் கிரியைகள், மந்திர தந்திரங்களுக்கு பின்பாக செயல்படுகிற ஒரு பிசாசின் கிரியைகள், அந்த கிரியைகளை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு ஒரு பெயரை இட்டு சொல்கிறார், சத்துருவின் கையில் இருந்து அவர்கள் உன்னை விடுவிப்பார்களாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோம். சத்தமா போதாது, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய ஆண்டவர் சத்துருவின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ண விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு விடுதலை தருகிற தேவாதி தேவனாக இருக்கிறார். இந்த சத்தத்தை ஒருவேளை முதலாய் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் முதலாய் இந்த வார்த்தைகள் உங்க உள்ளத்திலே கேட்டுக்கொண்டிருக்குமானால், அல்லது இங்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் எனக்கு எப்படி விடுதலை தரப்போகிறார், யார் மூலம் கர்த்தருக்கு விடுதலை தரப்போகிறார் என்ற ஒரு கேள்விகள் நமக்குள்ளாக இருக்கலாம். நான் அதையும் சொல்லி முன்பாக போக விரும்புகிறேன். இந்த பூமியிலே அநேக இடத்திலே சஞ்சரித்தும் ஒரு விடுதலை கிடைக்கவில்லை. அநேக முறை ஜெபித்தும் ஒரு விடுதலை கிடைக்க முடியவில்லை. அநேக இடங்களுக்கு, புண்ணிய ஸ்தலங்களுக்கு பிரயாணம் பண்ணியும் ஒரு விடுதலை கிடைக்கவில்லை. ஒரு நாளிலும் நமக்கு விடுதலை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளே, யாரால் நம்மை விடுவிக்க முடியும்? எப்படி
எப்படிப்பட்ட விடுதலைகளை நமக்கு ஆமென் பெற்றுக்கொள்ள முடியும்? வாசிக்கலாமே. யோவான் புத்தகம் 8வது அதிகாரம் 32வது வார்த்தை எடுத்தவர் சத்தமாய் வாசிக்கலாம். யோவான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் புத்தகம் 8வது அதிகாரம் 36வது வார்த்தை. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாக்குவீர்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வார்த்தை. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இந்த காலையில ஜெபிக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை அவர் தருகிறார். தேவன் ஒரு வாக்குத்தத்தங்களை கைமாறுகிறார். என்ன அப்படின்னா, இங்கு வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஏதோ ஒரு நாளிலே கட்டப்பட்டு வந்திருக்கிறோம், ஏதோ ஒரு நாளிலே ஆமென் முன்னேற முடியாதபடி வந்திருக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்திலே விடுதலை பெற முடியாது வந்திருக்கிறோம். ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், மனதின் கடினமாக இருக்கலாம், மன வேதனையாக இருக்கலாம், பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்களா இருக்கலாம், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்களா இருக்கலாம், ஆமென் ஊழியங்களா இருக்கலாம். அதை பார்த்து என் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் சொல்கிறார், நம்மை விடுவிக்கிறவர் ஒருவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். எத்தனை பேர் கைகள் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல போறீங்க? இன்னும் சத்தமா சொல்ல போகிறோம். அப்போ யாரால் விடுதலை தர முடியும்? யோவான் புத்தகம் 8வது அதிகாரம் 32வது வசனத்திலே வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமும் உங்களை விடுதலையாக்கும். 8வது அதிகாரம் 36வது வார்த்தையை படிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். 2 கொரிந்தியர் 3:17 படிக்கிறோம், கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பாருங்க, யாரால் விடுதலை தர முடியும் அப்படின்னு சொன்னா, நாங்கள் உயர்த்துகிற பரிசுத்த வேத புஸ்தகம். ஆமே, 3173 அதிகாரங்கள் உள்ளடங்கி இருக்கிற 40க்கும் மேற்பட்ட தேவ ஊழியர்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறதான நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் உள்ளடங்கி இருக்கிற பெரிதான பாகங்களாய் பழைய ஏற்பாடுகளும் புதிய ஏற்பாடுகளும் ஆக 66 அத்தியாயங்கள் புஸ்தகங்கள் உள்ளடங்கி இருக்கிற நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, நம்மை விடுவிக்க ஒருவரால் மாத்திரமே முடியும். அவரே நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய தேவன். கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோம். இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோமே. ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த காலை நேரத்தில் வேதம் சொல்கிறது, அவர் நம்மை விடுவிக்கிற தேவாதி தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் 2023 ஏறத்தாழ நவம்பர் மாதம் நான் ஒரு தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து செல்ல கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு சபை. அந்த சபையில முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பகல் செக்ஷன்ல என் ஆண்டவர் சொல்றார், ஆமோஸ் நீ சொல்லணும், நாளை இந்த நேரத்தில், அது ஒரு வியாழக்கிழமையாக இருந்தது, நாளை இந்த நேரத்தில் ஒரு மனிதனை ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு வருவார்கள். அடுத்த வார்த்தை, நான் அவனை விடுவிப்பேன். கவனிங்க, ஸ்ட்ரெச்சர்ல ஒரு மனிதனை கொண்டு வருவார்கள், நான் அவனை விடுவிப்பேன். கர்த்தர் என்னுடைய ஆழமாய் பேசினபடியினால் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சபையிலே நான் டிக்ளேர் பண்ணினேன். கிட்டத்தட்ட 300-400 மேலுகளுக்குள்ள விசுவாசி உள்ள அந்த சபை. ஆமென். கர்த்தர் என்னை கொண்டு பேச சொன்ன அந்த வார்த்தையை நான் பேசி இருந்தேன். மறுநாள் காலை நேரத்திலே அதே நேரத்திலே நான் பார்த்தேன், ஒரு வாகனம் வந்து ஆமென் ஆலயத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட்டது. ஆமென். அந்த வாகனத்திலே இருந்து 4 பேர்கள் 4 பகுதியில ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். உள்ளுக்குள்ளாக என் உள்ளத்தில் ஆண்டவர் சொன்னார், இவன் வந்தது போல இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து இவனை விடுதலையோடு நான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. எனக்குள்ளாக பயங்கரமான வாஞ்சைகள். ஆமென். மறுபடியும் அந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணினேன், இந்த மனிதன் வந்தது போல என் கர்த்தர் இவனை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இவனுடைய பலகீனத்தை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இவனுடைய சாபத்தில் இருந்து இவனை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏறத்தாழ 1 மணி அளவிலே கூட்டங்கள் முடிந்தது. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. சிலர் நின்று கொண்டிருந்தாங்க, உடன் ஊழியரும் அந்த பகுதியில் இருக்கிற சில நபர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். நேராக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த மனிதனை ஸ்ட்ரெச்சர்ல இருந்து கீழே எடுத்து போட்டாங்க. ஆமென். 4 பேர்கள் 4 பகுதியில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஒரே ஒரு காரியம், எங்களுக்கு நோக்கம் என்னன்னா, எங்க ஆண்டவர் எங்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, என் கர்த்தர் தான் சொன்னாரு, மனுஷன் கிடையாது. There's no human spirit. மனுஷன் கிடையாது, இது ஆண்டவருடைய சத்தம். கர்த்தர் விடுவிப்பார். ஆமென். ஜனங்களுக்கு முன்பாக டிக்ளேர்
விடுதலை பண்ணினார். தேசம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம் தேவனுடைய பிள்ளைகளே. 1 மணி 1:30 மணி அளவிலே ஆரம்பித்த ஜெபம் 2 மணி ஆச்சு, 3 மணி ஆனது. ஒரு 3 கால அளவிலே நான் அந்த மனிதனுடைய தலைமாட்டில் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். முழங்கால் படியிட்டு நான் பார்க்கிறேன் அந்த கைகள் மெல்ல அசைய தொடங்கினது. கைகள் மெல்ல அசைய தொடங்கினது. அப்புறமா பார்த்தா கால்கள் அசைய தொடங்கினது. ஆமென். அந்த மனிதன் கண்கள் திறக்கப்பட்டது. அவன் முதலாவது கேட்ட ஒரு காரியம், ஆமென், என்னை உட்கார வைங்க. அவங்க பாஷையில சொன்னா என்னை உட்கார வைங்க. அந்த குடும்பம் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தது. ஆமென். அவங்க உட்கார வைத்தாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் வெறும் தண்ணீர்கள் மாத்திரம், லிக்விட்கள் மாத்திரம் குடித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதன் வா திறந்து கேட்டான், எனக்கு பசி எடுக்க ஆகாரம் தர வேண்டும். ஆகாரம் கொண்டு கொடுத்தார்கள். ஆகாரத்தை சாப்பிட்டார். அடுத்தது கேட்க வேண்டுமா, எனக்கு நிக்கணும் போல இருக்குன்னு சொன்னாங்க. எழும்பி அவனை நிப்பாட்ட வைத்தாங்க. அவன் நின்றான். அவன் அடுத்தது அவன் சொன்னான், என் கால்களில் ஒரு பலனை பார்க்கிறேன், நான் நடக்க போகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோம். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்றைக்கும் அந்த ஆலயத்தின் பத்தியில இது போல ஒரு காம்பவுண்டின் பக்கத்தில் அந்த ஸ்ட்ரெச்சர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் ஜீவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எவைகளை சொன்னாரோ அவை நன்மைக்கு மாத்திரமே சொல்லுவார். இந்த சப்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம், இந்த கண்மன் மைதானத்தில் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது, ஆமென், 2வது தினம் ஆமென் கன்வென்ஷன் கூட்டத்தில் 2வது செக்ஷன்ல உங்களை பார்த்து சொல்லுகிறோம், ஆமென், நாங்கள் உயர்த்துகிறவர், நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறவர், இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களை விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்ல போகிறோம். ஒருவேளை இந்த சப்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்களும் ஏதாவது பலகீனமாய் வந்திருக்கலாம். நாளுகளாய் ஆமென் மெடிசன் எடுத்துக் கொண்டிருக்கலாம். நாளுகளாய் கஷ்டங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நாளுகளாய் சாரீரிகமாகவோ மானுஷிகமாகவோ வேதனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இந்த காலை நேரத்தில் அவர் நம்மை விடுவிக்கிற கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். அப்படியானால் யார் மூலம் நமக்கு விடுதலை தர முடியும்? ஒன்று, சத்தியப்பரனாகிய பிதாவின் மூலம் நமக்கு விடுதலை தர முடியும். 2, குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு விடுதலை தர முடியும். 3, ஆவி என்ற பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு விடுதலை தர முடியும். அந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். 2 கைகளை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். உற்சாகமாக கைகளை தட்டி போதாது போதாது இன்னும் சத்தமாக 2 கைகளை தட்டி சொல்ல போகிறோம், என்னை விடுவிக்கிறவர். சொல்லுங்க, என்னை விடுவிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பைபிள் சொல்லுகிறது, நம்மை விடுவிக்கிற கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிதா, குமாரன் என்ற வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக விடுதலைகளை நாம இந்த நாளிலே கவனித்திருக்கிறோம். அநேக விடுதலைகளை நாம கவனித்திருக்கிறோம். கிருபையினால் ஊழியத்தில் அநேக விடுதலைகளை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய காலேஜ் படினத்திற்கு அப்புறமாக ஒரு பெரிய ஊழியக்காரோடு கூட நான் இருந்தேன். மிகவும் மகிமையான ஒரு ஊழியக்காரன். ஆமென். நல்ல தேவ மனுஷன். பிரைஸ் தி லார்ட். அவரோடு கூட இருக்கும்போது அவருடைய கரத்தினால் அநேக கிரியைகளை கர்த்தர் ஆமென் காண்பன் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன். வயிற்று வேதனைகள் மாறி இருக்கிறது, தலைவேதனைகள் மாறி இருக்கிறது, கேன்சர்கள் மாறி இருக்கிறது, கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவற்றில் எல்லாம் நான் கவனித்த ஒரு காரியம் என்னவென்றால், வயிற்று வேதனை மாறினவன் அவன் தேவ சமூகத்தில் கொஞ்ச நாள் தான் தேவனை ஆராதித்தான். அப்புறம் அந்த பயம் அவனை விட்டு மாறி போனது. தலைவேதனை மாற்றவன் மாறினவர்கள் கொஞ்ச நாள் தான் தேவ சமூகத்தில் நின்றார்கள். சிலர்கள் பின்மாறி போய்விட்டார்கள். பைபிளும் அதுதான் சொல்லுகிறது. குஷ்டரோகிகள் எல்லாரும் விடுதலை பெற்றார்கள், சிலர் மாத்திரமே தேவ சமூகத்தில் இருந்தார்கள். ஊழிய நாட்கள் நான் பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால், விடுதலைகளை சரீர பிரகாரமாக விடுதலைகளை பெற்ற அநேகர் இப்போதும் கட்டப்பட்டிருக்கிற அநேக சூழ்நிலைகளை நான் பார்த்திருக்கிறேன். கேன்சர்கள் மாறி இருக்கிறது, ஆமென், மரணங்கள் மாறி இருக்கிறது, வேதனைகள் மாறி இருக்கிறது, கஷ்டங்கள் மாறி இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் நான் பார்த்தேன், உள்ளத்திலே ஒரு மாற்றங்கள் வரவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலகட்டத்திலே ஆமென், இந்த கூட்டத்தின் ஒரு முழு நோக்கம் என்னவென்றால், அருமையான இந்த டினாமினேஷன் வைத்திருக்கிற இந்த கூட்டத்தின் முழு நோக்கம் என்னவென்றால், தேசம் விடுவிக்கப்பட வேண்டும். கைகளை தூக்கி ஆமென் சொல்லுங்க.
தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அதை விட மேலாக இந்த காலை நேரத்தில் ஆத்தும பாரத்தோடு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்தில் விடுதலை தர வேண்டுமானால், இந்தியாவிலே விடுதலை வர வேண்டுமானால், உலகத்திலே விடுதலை வர வேண்டுமானால், நாம் இருக்கிற தெருவுகளிலே விடுதலை வர வேண்டுமானால், நம்முடைய ஊழிய பகுதியிலே விடுதலை வர வேண்டுமானால், ஆமென், அதற்கப்புறமாக நாம் தேவ சமூகத்திலே விடுதலை பெற வேண்டும். கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோம். அல்லேலூயா. அப்படியானால் இந்த காலை நேரத்தில் நான் ஆவியில நினைக்கிறேன், நம் மூலம் தேசத்துல தேவன் ஒரு அசைவை கொண்டு வர போகிறார். ஆமென் சொல்றவங்க கைகளை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கு கீபோர்ட் போடுகிற பிள்ளைகளை பார்த்து, பாடுகிற பிள்ளைகளை பார்த்து, இங்க இருக்கிற ஊழியக்காரர்களை பார்த்து, எனக்கு முன்பாக ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளை பார்த்து, ஆமென், நான் எனக்கு தருகிற ஒரு ஆத்தும பாரத்தை சொல்கிறேன், நம் மூலம் கர்த்தர் தேசத்தில் அசைவை கொண்டு வர போகிறார். கைகளை தூக்கி ஒரு ஆமென் சொல்ல போகிறோம். நம் மூலம் இந்த பகுதியில் தேவன் அசைவுகளை கொண்டு வர போகிறார். நம் மூலம் நாம் இருக்கிற ஊழிய பகுதியில் கர்த்தர் அசைவுகளை கொண்டு வர போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோம். அப்படியானால் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஆமோஸ் என்ற என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய தேவனால் கூடுமானால், இங்க இருக்கிற சபை போதகர் வாழ்க்கையில, பாஸ்டர் ஜபா சிங் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் மூலம் அற்புதங்களை செய்ய முடியுமானால், ஆமென், தம்பி பிபின் அவர்கள், இங்க இருக்கிற பாஸ்டர் ஜான் அவர்கள், இங்க இருக்கிற தேவ மனுஷர்கள், இவங்க மூலம் ஒரு அசைவை தர வேண்டுமானால், நம் மூலம் ஒரு அசைவை தர வேண்டுமானால், நாம் இந்த காலகட்டத்திலே எந்த இடத்திலே விடுதலை பெற வேண்டும். பாருங்க, இன்னும் நான் சொல்றேன், ஒருவேளை கை வைத்தால் உங்க பலகீனம் மாறும். எவ்வளவோ கேன்சர்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார், மரித்தவர்களை உயிர்ப்பிக்க பண்ணிருக்கிறார், எவ்வளவு பேரோட கர்த்தர் ஆலோசனை சொல்லி இருக்கிறார். ஆனா நான் பார்த்த அளவிலே வேதத்தின் வசனத்தின்படி தந்த விடுதலை அல்லாம ஒரு விடுதலையும் நிலை நிற்க முடியாது. கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோம். அப்படியான அந்த காலை நேரத்திலே நாம் கூடி வரும்போது நம்முடைய எண்ணங்கள் இதா இருக்க வேண்டும், நம்முடைய வியாதிகளுக்கு பூரணமாய் விடுதலை பெற, நம்முடைய தேசத்துல பூரணமான ஒரு எழுப்புதல் வர, ஆமென், நாம் பிரயாணம் பண்ணுகிற வாகனத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வர நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் கடந்த நாட்களில் ஆமென் ஒரு மெசேஜை கேட்டுக்கொண்டு வந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். குறிப்பாக நான் அந்த இடத்தை சொல்லல, இன்னும் நம்முடைய இந்தியாவில் குறிப்பாக ஒரு பகுதி நான் சொல்றேன், பீகார் மாநிலம். அந்த மாநிலத்தில் ஆமென் பெண் பிள்ளைகள், குறிப்பாக சில கிராமங்களில் பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆமென், ஆம்பளை பசங்க கல்லு வேலைகள் செய்யணும். 7 வயசுல ஆமென் கல்லு வேலைகள் செய்யணும். பெண் பிள்ளைகள் 7 வயசுலயே அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். 9வது வயசுல அவங்க பாவம் செய்யணும். ஆமென். சில கிராமத்துல பாவங்களுக்காக அந்த பிள்ளைகளை பெற்று வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். 9வது வயதில் அவங்க பாவம் செய்ய வேண்டும். இந்த 9 வயது தீர்ந்த ஒரு பெண் பிள்ளை கர்த்தரை அறிந்தவள், தேவ சமூகத்தில் சின்ன வயசுல இருந்து தெய்வ பக்தியில் வளர்த்தப்பட்ட அவள், ஆமென், ஊழியர்கள் மூலம் ஆமென் விற்கப்பட்டால் ஒரு தேசத்திற்கு, ஆமென், விபச்சாரம் செய்ய ஆமென், அந்த இடத்துல ஏறத்தாழ 15 விபச்சாரிகள் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஆமென். இவள் அந்த இடத்துல கொண்டு போனா, ஆமென், 9 வயது, ஆமென், இவள் சரீரத்துல எல்லா விதமான காரியங்களை இன்ஜெக்ஷன் பண்ணி வைத்திருக்கிறாங்க. இவ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அநேகருக்கு அந்த இடத்துல இருக்கிறவர்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள், மணிக்கூறுகள் தினங்கள் விற்க கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த பாவ பழக்கத்தில் ஈடுபட்ட ஒரு வயது ஆமென் இருந்த ஒரு சகோதரி, ஏறத்தாழ 25 வயது, ஆமென், அன்நான் ப்ளீடிங், பயங்கர ப்ளீடிங், வெட்டுகள் முழுந்ததும் நனைந்தது. அவ கண்ணீர் விட்டு அழுதாளாம், ஐயோ நான் மரித்து போயிருவேன்னு சொல்லி. அப்ப அந்த சின்ன பிள்ளை போய் பக்கத்துல சொன்னாலாம், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். 9 வயது விபச்சாரத்திற்காக விற்கப்பட்டவள் இனி அம்மாவை பார்க்க முடியாது, அப்பாவை பார்க்க முடியாது, பரிசுத்தமா வாழ முடியாது. ஆனா அவளுக்குள்ள ஒரு அக்கினி இருந்தது. அவ சொன்னால் அந்த சகோதரியை பார்த்து, ஆமென், மரணத்தை பார்க்கிறவளை பார்த்து சொன்னாலாம், நான் ஆமென் உனக்காக ஜெபம் பண்ண போகிறேன். அந்த சகோதரி கேட்கவில்லை, மறுபடியும் சொன்னால, நான் உனக்காக ஜெபம் பண்ண போகிறேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலாம். ஜெபம் பண்ண அடுத்த நிமிஷத்துல இந்த சின்ன பிள்ளை கையில இருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்து அவள் எல்லா ப்ளீடிங்கும் நின்று போய்விட்டது. அவள் எழுப்பி சொன்னாலாம், ஆமென், நான் விடுதலை பெற்றேன். இந்த வார்த்தைகளை கேட்ட மீதி 16 விபச்சாரிகள் அவங்களும் சொன்னாங்களாம், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். கேட்க வேண்டும் அந்த விடிய பிள்ளைகளே, இந்த 9 வயது நிறைந்த அந்த பிள்ளைய ஆமென் விலைக்கு வாங்கினவன் அவன் சொன்னானா, இவகிட்ட நான் பாவம் செஞ்சவனா ஏதோ நான் ஒன்னாயிருவேன்,
அவன் சீக்கிரட்டாக அந்த இடத்துல இருந்து அந்த பிள்ளையை ரிகவரி பண்ணி வீட்டில் கொண்டு விட்டானா? இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற பெரியோர்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஐயா, விடுதலை எங்கு ஆரம்பிக்க வேண்டும்? விடுதலை யார் மூலம் ஆரம்பிக்க வேண்டும்? விடுதலை பெற்றால் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை கொண்டு இந்த தடிக்கானம் தேசத்தில் ஒரு எழுப்புதலை தரப்போகிறார். எத்தனை பேர் கைகளை தூக்கி ஒரு ஆமென் சொல்ல போறீங்க? எனக்கு இருக்கிற பேச ஆமென் ஆமென். உங்களை பார்த்து ஐயா, உங்களை பார்த்து கவனிங்க. உங்களை பார்த்து தேவன் தேசத்தில் விடுதலை கொண்டு வர போகிறார். தம்பி, உங்களை பார்த்து பிபின், உங்களை பார்த்து ஆமென். இங்க இருக்கிற நம்மை பார்த்து தேவன் தேசத்தில் ஒரு விடுதலை தர போகிறார். கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோம். நான் ஆவியில சொல்றேன், இந்த கூட்டம் முடியும் போது சிலரை கர்த்தர் அபிஷேகத்திற்காக அப்பாயின்ட்மென்ட் பண்ண விரும்புகிறார். கைகளை தூக்கி ஒரு ஆமென் சொல்ல போகிறோம். இதுவரை ஜெபித்தது போல இல்ல, நீங்கள் இனி ஜெபிக்கிற நேரத்தில் ஆமென் கர்த்தருடைய விடுதலை கண் முன்பாக பார்க்க போறீர்கள். அல்லேலூயா. அப்படியானால் நான் விரும்புகிறேன், இந்த விடுதலை நம் மூலம் கர்த்தர் தேசத்தில் செய்ய வேண்டும். அநேக ஊழிய கூட்டத்தில் நான் பேசுகிற போது கர்த்தரை கொண்டு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, எழுப்புதல்கள் நம் மூலம் ஆமென் வர வேண்டும். ப்ராஃபட்டிக்கல் நம் மூலம் வர வேண்டும். மரித்தவன் நம் மூலம் உயர்ப்பட வேண்டும். நான் இந்த பலிபீடத்தை சொல்லுகிறேன், எங்க சபையில 2 மரணங்கள் நடந்தது ஆலயத்தில் வைத்து. கர்த்தர் கிருபையினால் அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. எங்க சபையின் காம்பவுண்டுக்குள்ள வருவதற்கு முன்னாடி பிசாசின் கிரியைகள் எழும்பும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நேரத்திலேயும் ஒரு பெரிய கூட்டம் இந்த கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை பார்க்கும்போது பிசாசு நடுங்க போகிறது. கைகளை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிற வாலிபர்களை பார்க்கும்போது சில கிரியைகளை கர்த்தர் அழிக்கும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் கேட்கிறது விடிய பிள்ளைகளே, ஆமென், இந்த விடுதலை நம் வாழ்க்கையில வர வேண்டுமானால் வேதம் சொல்லுகிற பிரகாரம் நாம் எப்படிப்பட்ட விடுதலைகளை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டும்? கலாத்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். கலேஷியன் புஸ்தகம் சாப்டர் 1 verse 4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். மீண்டும் வாசிக்கலாமே அந்த வார்த்தை. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இங்கு வேதம் சொல்லுகிறது, ரொம்ப கவனிக்கணும். நீங்க நோட்ஸ் எடுக்கும் போது ரொம்ப கவனிக்கணும். நம் மூலம் ஒரு விடுதலை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்ல போறோம். ஆமென் சொல்லுங்க. நம் ஊழியத்தில் இனி சாதாரணமான ஊழியம் கிடையாது, ஒரு அசாதாரணமான ஊழியத்தை கர்த்தர் நம் மூலம் செய்ய போகிறார். கைகளை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த விடுதலை கர்த்தர் தேசத்தில் கொண்டு வர வேண்டும். அந்த விடுதலையை ராஜ்யத்தில் கொண்டு வர வேண்டும். அந்த விடுதலை நாம் இருக்கிற காலேஜில் நடக்கணும். அந்த விடுதலை நம்முடைய ஸ்கூலில் நடக்கணும். கைகளை தூக்கி ஒரு ஆமென் சொல்ல போகிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த விடுதலை நம் மூலம் நடக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை முதலாவது விடுதலை பெற வேண்டும். நம்முடைய உள்ளம் விடுதலை பெற வேண்டும். நம்முடைய ஜீவிதம் விடுதலை பெற வேண்டும். அதனால் தான் கலேஷியன் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்தில் நின்று நம்மை கர்த்தர் விடுவிக்க வேண்டும். கைகளை தூக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்ல போகிறோம். இன்னும் சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. அப்ப நாம கேட்க வேண்டியது, நம்முடைய பிள்ளைகளே, நாம் யார்? நமக்கு எப்படிப்பட்ட ரிலேஷன் இந்த பிரபஞ்சத்தோடு கூட இருக்கிறது? இந்த பிரபஞ்சம் என்றால் என்ன? ஆமென். நம்பர் 1 வானம், 2 பூமி, நெருப்பு, நீர், நிலம், ஆசியாவில் இருக்கிற 50 கண்டதான கண்டங்கள் இருக்கிறதான இதை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்தின் நின்று கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நான் படனத்தில் ஒரு பகுதி இப்படி படித்தேன். சுல்தான் சுகீர் என்றதான ஒரு நபர், ஆமென், அவர் சொல்லுகிறார், ஆமென், இந்த பிரபஞ்சம் என்றால் என்ன, இந்த பிரபஞ்சத்தின் காரியங்கள் என்ன? அவர் சொல்லுகிறார், இப்பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் பார்க்கும்போது இதற்கு முன்பாக பார்த்த காரியத்தில் மண் துளிர்கள் வெடிக்கப்பட்டு அதிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரபஞ்சம் என்று சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சம் என்று சொல்லுகிறார். சயின்ஸும் அப்படிதான் சொல்லுகிறது. இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டது பூமியை ஒட்டி இருக்கிறதான 9 கிரகங்கள் அமைந்திருக்க
இருக்கிறதான காரியங்கள், புளூட்டோன் முதல் நெப்டியூன் வரை இருக்கிறதான காரியத்தில் அடங்கியிருப்பதா இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. எனவே உலகம் இந்த பிரபஞ்சத்தை வித்தியாசமான முறையில் கொண்டு வரும்போது பைபிள் நமக்கு என்ன காரியங்களை சொல்லும்படி விரும்புகிறது. ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோமே, வாசிக்கலாம். 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இங்கு வேதம் சொல்லுகிறது. வாட் இஸ் a பைபிள்? வேதம் என்ன சொல்லுகிறது? வாட் இஸ் a வேதாகமத்தில் என்ன நாம் வாசிக்கிறோம்? ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இங்க பைபிள் சொல்கிறது வானம் எப்படி உருவாக்கப்பட்டது, பூமி எப்படி உருவாக்கப்பட்டது. உலக மனிதன் சொல்கிறான் மண் துளிர்கள் வெடித்ததினாலே அதிலிருந்து பூமிகள் உருவாக்கப்பட்டது, வானம் உருவாக்கப்பட்டது. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஏறத்தாழ 6000 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய கரங்களினால் பரிசுத்தவான்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தினின்று நம்முடைய மேய்ப்பன், நம்முடைய பிதாவானவர் சொல்கிறார், வானமும் பூமியும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து உருவாக்கப்பட்டது. கைகளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோம். இன்னும் சத்தமாய் கைகளை உயர்த்தாதவர் அல்லேலூயா சொல்லுவோம். கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து கைகளை நல்லா தட்டி சொல்லுவோம். ஓ கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, நீந்தி நீந்தி எல்லாரும் சொல்லுவோம். ஓ வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. நீங்க பேசும்போது இருக்கும்போது எப்படி தோணுதுன்னு தெரியுமா? பிரதர் இப்படி எல்லாம் பாடும்போது உட்கார வச்சா பிரதர் பாடுது, ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் எங்களை எழுப்பி விடுங்களாம். அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். எல்லாரும் எழுப்பி நின்று நல்ல கைகள் எல்லாம் அசைத்து தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ரெடி, 1 2 3. ஓ கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, நீந்தி 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 மூழ்கணுமே, ஓ மிதந்து மிதந்து மகிழணுமே. நல்ல கைகளை தட்டி மீண்டும் சொல்லுவோம். கணுக்கால், ஓ கணுக்கால் அளவு போதாதையா, ஆமென், முழங்காலளவு போதாதையா. இந்த ஊர்ல இவ்வளவுதான் சந்தோஷமா? நல்ல கைகளை தட்டி கம் ஆன். போதாதையா, ஓ முழங்கால் அளவு போதாதையா, ஓ நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழ. சொல்லுவோம். வறுமையா வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. வறுமையா வறுமையா போதகரே, ஓஹோ வறுமையா. பின்னாடி இருக்கிறவங்க தம்பி நல்ல கைகளை
வற்றாத ஜீவ நதியாக வற்றாத கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓ கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வல வீசணும். ஓ கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வல வீசணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும். ஆமென். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். ஓ வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவன். உற்சாகமா கைகளை தட்டி சொல்லுவோம். வற்றாத ஜீவ நதியாக ஏம வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகிறே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும். கரையோரங்கள் கரையோர மரங்கள் ஏராளமா நல்ல நல்ல கை தட்டி தங்கச்சி நல்ல தம்பி மரம் நல்ல ஏ கரையோர மரங்கள் ஏராளமா கனிதர வேண்டும் தாராளமா. ஓ இலைகள் எல்லாம் மருந்தாகணும். இலைகள் எல்லாம் மருந்தாகணும். ஓ கனிகள் எல்லாம் உணவாக்கணும். கனிகள் எல்லாம் உணவாக சொல்லுவோம். வறுமையா போதகரே வறுமை. இந்த இடம் முழுவதும் ஆவியின் வல்லமையினால அபிஷேகத்தின் வல்லமையினால ஓ ஷாபானாசி அந்த நபனியா எல்லாம் நல்ல கைகளை தொட்டி வறுமையா வறுமையா போதகரே வறுமையா போதகரே ஓ வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியா வறுமையா வறுமையா ரைகா பா 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 ஷபா ரா பா ரா. இல்ல இல்ல இது போதாது. இன்னும் உற்சாகமாய் ஓ வற்றாத ஜீவ கோடி கோடி ஓ கோடி கோடி மீனவர் கூட்டம் ஆமென் ஓடி ஓடி ஆமென். வல வீசணும். ஓ கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வல வீசணும். ஆடி பாடி மீன் பிடிக்கணும். ஆடி பாடி மீன் பிடிக்கணும். பரிசுத்தாவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து கைகளை தட்டி சொல்லுவாவியானவரே வாங்க. ஆவியானவரே Holy Ghost, we welcome you, Lord. We worship you, Lord. Rika ba 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 riyasia dana bana yasia. நல்ல கைகளை தட்டுங்க. நல்ல கைகளை தட்டுங்க. இன்றைக்கு பகல் நேரத்தில் ஆராதனையிலே ஆராதனையில் சிறைச்சாலின் கதவுகளை திறந்த கர்த்தர். Rika ba 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 ba. போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வறுமையா வறுமையா போதகரே Yes, oh. போதகரே ஓ வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ. ஒரே ஒரு முறை கூட வறுமையா வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக. நம்முடைய நடுவில் வந்த கர்த்தரை கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி பிரதர் சிஸ்டர் தம்பி தங்கச்சி நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. ராம் தாரா ரா 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 ஷேக பா 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 ரி பா 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 பா. Yes. Shapanas kabanayas. நல்ல கைகளை தட்டி அந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. இன்னும் போதாதுங்க. நல்ல சத்தம். இவ்வளவுதான் பலனா? இன்னும் 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 ஆவியானவர் அசைவாடுவதை நான் பார்க்கிறேனே. ஷாகாலாசியா பாபா பாபு. Thank you.
அப்படியே உட்காருங்க, பார்க்கல எல்லாரும் உட்காருங்க. ஹல்லேலூயா. கலாத்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் படிக்கிறோம். அவர் நம்மை இப்பிரபஞ்சம் ஆமென் இப்பொழுது இருக்கிற ஆமென் இப்பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று நம்மை விடுவிக்கிற கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். அப்ப நம்ம வாசித்த பகுதி இதுதான். ஆமென். இந்த பிரபஞ்சம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த பிரபஞ்சம் வந்தது உலக மனிதர்கள் சொல்கிறார்கள் மண் துளிகளினாலே பொடிகளினாலே உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரபஞ்சம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது வானமும் பூமியும் ஆமென் கர்த்தருடைய கிரியைகளினாலும் வார்த்தையினாலும் அதிகாரத்தினாலும் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவனை கைகளை தூக்கி ஹல்லேலூயா சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம இந்த உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல வாழும்போது வேதம் சொல்கிறது நம்மை விடுவிக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் என்ன ஊடார பேசுறீங்க? ஹலோ. ஆமென். இந்த பிரபஞ்சத்தில் நின்று கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, அன்றாட வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம ஆமென் காலையில வேலைக்கு போறோம், ஈவினிங் வர்றோம், படிக்க போறோம், காலேஜுக்கு போறோம், ஹாஸ்டல் இருக்கிறோம், ஆமென் ஊழியங்களை செய்கிறோம். இதெல்லாம் இந்த உலகத்துல பிரபஞ்சமான இந்த உலகத்தில் நடக்கும்போது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் அவற்றில இருந்து உன்னை விடுவிப்பேன். கைகளை தூக்கி ஆமென் சொல்ல போகிறோம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, நம் மூலம் ஒரு எழுப்புதல் தேசத்தில் வர, நம் மூலம் சபைகள் நிரப்பப்பட, நம் மூலம் கர்த்தர் ஊழியத்தில் மகிமையான காரியங்களை செய்ய ஆமென் கர்த்தர் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை எந்த இடத்தில் இருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ரோமருக்கு எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 22வது வார்த்தை. ரோமன் புத்தகம் chapter 6 verse 22. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, இப்பொழுது நீங்கள் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு. போதும், பைபிள் ரொம்ப கவனிங்க, வாசிக்கிறவங்க மாத்திரம் வாசிக்கட்டும். ஆண்டவர் நம் மூலம் சொல்லுகிறார், ஐயா நம் மூலம் தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை இன்றையில இருந்து கர்த்தர் தரப்போகிறார். கைகளை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். படிக்கிற இடத்துல நம் மூலம் ஒரு எழுப்புதலை தரப்போகிறார். ஊழியத்தின் இடத்துல நம் மூலம் தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை தரப்போகிறார். கைகளை உயர்த்தி வீசி கரங்களை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இது நடக்க போகிறது. It will happen right now soon. இது வேகமாய் நடக்க போகிறது. அப்போ இந்த பிரபஞ்சத்துல கர்த்தர் நம் மூலம் எழுப்புதலை தர, நாம் செய்கிற ஊழியத்தில் இன்னும் மகிமையான காரியங்களை செய்ய, நம்முடைய கன்வென்ஷனில் இன்னும் ஆத்துமாக்கள் விடுவிக்கப்பட, நம்முடைய தெருவுகளில் ஆத்துமாக்கள் விடுவிக்கப்பட, நம்முடைய காலேஜில் ஸ்கூலில் நம்முடைய நண்பர்கள் விடுவிக்கப்பட, நம்முடைய பிசினஸ்களில் கர்த்தர் நமக்கு விடுதலை தர வேதம் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு காரியம், பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும். ஆமென். அப்படியானால் பாவம் என்றால் என்ன? பாவத்திற்கு ஜாதி கிடையாது. ஜாதி கிடையாது. பாவத்திற்கு ஆமென் பணக்காரன் என்றோ பாவப்பட்டவன் என்றோ கிடையாது. பாவத்திற்கு ஏழை என்றோ பாவி என்றோ பரிசுத்தமானோ என்று கிடையாது. ஆமென். பாவத்திற்கு மற்றும் நல்ல குணங்கள் என்றோ கொள்ளாத குணங்கள் என்றோ ஆமென் சொல்ல முடியாது. பாவம் எல்லாருக்கும் முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. அப்படியானால் ஹியூமனாய் இருக்கிற நம் வாழ்க்கையில, மனுஷ நிலையில் இருக்கிற நம் வாழ்க்கையில மனுஷன் யார்? ஏறத்தாழ 260 ஆமென் 206 எலும்புகள் நிறைந்த ஒரு மனிதன். சரீரத்தில் 6000 மீட்டர்கள் நீளமாய் இருக்கிற அவன் நரம்புகள் படைத்த ஒரு மனிதன். ஏறத்தாழ 34 வித்தியாசமான மெயின் நரம்புகள் உள்ள நம்முடைய ஜீவிதம். கிட்டத்தட்ட 78 மெயின் ஆர்கன்ஸ்கள் நிறைந்த நம்முடைய சரீரத்திற்குள்ளாக 4 முதல் 4.5 லிட்டர் வரையும் அவன் பெண் பிள்ளைகளுக்குள்ளாகவும் 5 முதல் 5.5 லிட்டர் வரையும் ஆண்களுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிற இரத்தத்தின் அளவுகளினால ஜீவித்துக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆமென் வேதம் சொல்லுகிறது, பாவம் இன்னவருக்குள்ள, பாவம் எல்லாருக்குள்ளும் அதி வேகமாய் வந்து கொண்டிருக்கும். கைகளை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பிள்ளைகளே, நாம் தேவனை ஆராதிக்கும் போதும், நாம் தேவனை துதிக்கும் போதும் ஏதோ ஒரு பாவத்தின் கிரியைகள் நமக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு வர நம்ம ஜெபித்தோமே, இன்னைக்கு ஜெபிக்க முடியல.
நேற்றைக்கு வரை பரிசுத்தமாய் வாழ்ந்தோம், இன்னைக்கு பரிசுத்தமாய் வாழ முடியல. நேற்றைக்கு வரை நல்ல ஊழியங்களை செஞ்சோம், இன்னைக்கு ஊழியங்களை செய்ய முடியல. வாசிக்கிறோமே, அநேக ஊழியர்கள் விழுந்து போன காலகட்டங்கள், அநேக பிள்ளைகள் வீழ்ந்து போன காலகட்டங்கள். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், வாட் இஸ் தி சின்? பாவம் என்றால் என்ன? ஒரு மனுஷனுக்குள் பரிசுத்தத்திற்கு நேராக அவன் சத்துரு உபயோகப்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு கருவியின் பெயர் தான் பாவம் என்று சொல்லப்படுகிறது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஐயா, என் உள்ளத்துல பாவம் இருக்கிறதா? என் குடும்பத்துல பாவம் இருக்கிறதா? என் எண்ணத்துல பாவம் இருக்கிறதா? பைபிள் நம்ம வாசிக்கிறது எப்படி பிள்ளைகளே? ஒருவேளை நேற்றைக்கு ஜெபித்த ஜெபத்தை விட்டு உங்க ஜெபம் இன்னைக்கு தூரமாக இருக்கும்னா நான் சொல்லுவேன், ஏதோ ஒரு பாவ கிரியைகள் உங்க ஆழ்த்து கொண்டிருக்கிறது. ஐயா, நேற்றைக்கு வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கையில இன்னைக்கு நான் இல்ல. ஏதோ ஒரு பாவ கிரியைகள். நேற்றைக்கு செய்த ஊழியத்தில் எழுப்புதல் இருந்தது, இன்னைக்கு அந்த எழுப்புதல் இல்ல. ஏதோ ஒரு போராட்டங்கள் முன்னாடி இருக்கிறது. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தவறு கிடையாது. அவற்றிலிருந்து ஜெயம் பெறும்படியாகத்தான் கர்த்தர் இந்த கூட்டத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கைகளை தூக்கி வர அல்லேலூயா சொல்ல போகிறோம். அப்படியானால் பாவத்தின் சுபாவங்கள் என்ன? நம்முடைய சரீரத்தை அளந்து பார்க்கும்போது சரீரத்தின் 3 பிரத்யேகமான நிலைமைகள் இருக்கிறது. ஆமென். மனிதன் செய்கிற, மனிதனுக்குள்ளாய் ஓடுகிற 3 நிலைமையான பாவம் வேத புத்தகத்தின் 6ஆம் படிக்கிறோம். ஆமென். சங்கீத புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் பைபிள் சொல்கிறது, துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாக்க வேண்டும். 90ஆம் சங்கீதம் அதனுடைய 8வது வசனம், எங்கள் அந்தரங்க பாவத்தில் இருந்து எங்களை விடுவிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு புத்தகம் 5ஆவது அதிகாரம் 24வது வசனம், வெளியரங்கமான பாவத்தில் இருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தர வேண்டுமே. அப்ப 3 நிலைமையில பாவத்தை பார்த்தோம். 1 துணிகரமான பாவம், 2 அந்தரங்கமான பாவம், ஆமென், 3 வெளியரங்கமான பாவம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, நம் கையில் எல்லாம் மொபைல்கள் இருக்கிறதே, நான் நன்மைதா பார்க்கிறோமா? ராத்திரி காலத்தில் பெற்றோர்கள் ரூமில் பிள்ளைகளுக்கு மொபைலை கொடுக்கிறார்கள். ஆமென், ஃபார் ஆமென் எஜுகேஷன், படிக்க வேண்டும். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை கண்கள் பரிசுத்தமாக இருக்கிறது? எத்தனை சிந்தைகள் பரிசுத்தமாக இருக்கிறது? எத்தனை விரல்கள் பரிசுத்தமாக இருக்கிறது? ஊழியம் செய்கிறோம் தேவ நாம மகிமைக்காக. எனக்கு தெரியும், நான் நிற்பது ஒரு ஆவிக்குரிய நிலை, ஒரு பரிசுத்தமான டாமினேஷன். நான் சொல்வதை காமனா நான் சொல்றேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியங்களை செய்கிறோம், ஊழியத்தில் எவ்வளவோ பாவக்கரைகள் நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறவர்கள் இன்னைக்கு இல்ல. பாவம் 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 சொல்ல முடியலையா? நாளுகளாய் உள்ளுக்குள் இருக்கிற பாவங்களை வைத்து தான் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் போராட்டம், பிள்ளைகளுக்குள்ள போராட்டம், படிப்பில் போராட்டம், ஏதோ ஒரு போராட்டத்தில் இந்த 3 நிலைமையில நம்ம அடிமையாக இருக்கிறோம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த நிலைமையில இன்றைக்கு நம்ம விடுவிக்கப்பட வேண்டுமானா இந்த தேசத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். கைகளை தூக்கி வர அல்லேலூயா சொல்ல போகிறோம். இங்க இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள், அடுத்த சூழ்நிலையில, அடுத்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களை தான் தேசத்தில் எழுப்புதலுக்காக கொண்டு வர போகிறார். உங்க மூலம்தான் கர்த்தர் எழுப்புதலை தர போகிறார். எனக்கு பின்னாடி முன்னாடி இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், நம் மூலம் தேசத்தில் கர்த்தர் எழுப்புதலை தர போகிறார். தேசத்தில் என்ன திட்டங்கள் வந்தாலும், தேசத்தில் எந்த காரியங்கள் வந்தாலும், தேசத்தில் யாரெல்லாம் வந்தாலும், வேத புத்தகத்தின் வார்த்தைகள் ஒரு நாளும் மாறுவது கிடையாது. அல்லேலூயா. அப்போ நம் மூலம் எழுப்புதல் வர வேண்டும். ஆமென். நான் ஒரு ஊழியத்திற்கு இது போல ஒரு காம்பவுண்டில், ஒரு வீட்டின் காம்பவுண்டில் இறங்கி கார்ல இறங்குதேன். உள்ளுக்குள்ள ஒரு பிசாசு போராடிக்கிட்டு இருக்கு. ஆமென். அது ஆமென், நான் இறங்கணும்னு சொல்லிச்சு, என்னை நிக்க முடியாது, நான் போறேன். கார்ல இருந்து தான் இறங்கி இருக்கிறேன். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு பெரிய பரிசுத்தவான் என்று நான் சொல்லவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பெறுகிற விடுதல்கள் சபையை மாற்றி மறைக்க போகிறது. கைகளை தூக்காமல் சொல்லுங்க, இன்னைக்கு நாம் பெறுகிற விடுதல்கள் சபையை நிரப்ப போகிறது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நாம் பெறுகிற விடுதல் தேசத்தில் கர்த்தர் நம்மை பயன்படுத்த போகிறார். ஆமென். அப்போ பைபிளை தெளிவாய் படிக்கிறோம். பாவத்தின் கிரியையில இருந்து என்னை விடுவிக்க வேண்டும். 3 பாவங்களை பார்த்தோம். 1 துணிகரமாய் செய்கிற பாவம், 2 அந்தரங்கமாய் செய்கிற பாவம். எனக்கு நேரம் இல்லாதபடினால் நான் வேகமாய் முன்பாக சொல்கிறேன். 3 வெளியரங்கமாய் செய்யக்கூடிய பாவம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், என் வாழ்க்கையில பாவம் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்?
எப்படி என்னால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஆமென். பாவம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும்போது என்ன நடக்கும் என்பதை வேகமாய் சொல்லி அடுத்த நிலையில் நான் போக வேண்டி விரும்புகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 25வது வார்த்தை. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வார்த்தை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது. மீண்டும் வாசிக்கலாமே. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்கள் ரொம்ப கவனிங்க. யார் வாசிக்கிறது? கொஞ்சம் கை தூக்குங்களா மைக்கில். யாரும்? யா, குட். எஸ், மீண்டும் வாசிக்கலாமே. உங்கள் அக்கிரமங்கள் எஸ் இவைகளை விலக்கி எஸ் உங்கள் பாவங்கள் ரொம்ப கவனிங்க. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது. ஐயா, இந்த 2025வது வருடத்துல சில தெளிவுபடுத்தும்படியாக, சிலதை ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், பிரதர், நான் இவ்வளவு நாள் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் இவ்வளவு நாள் தேவ சமூகத்தில் இருக்கிறேன், நான் இவ்வளவு நாள் ஓடுறேனே, என் வாழ்க்கையில பாவம் இருக்கிறதா? நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒருவேளை நான் ஊழியம் முடித்து என் ரூமுக்கு போகும்போது, ஹோட்டலுக்கு போகும்போது 1 மணி 2 மணி வேலை ஆகும், விழுந்து கிடப்பேன் தேவ சமூகத்தில். சில நாள் உறமன் தூங்க முடியாது. நான் கேட்கிற ஒரே ஒரு காரியம், அப்பா, என் சிந்தை, என் கண்கள், என் சரீரம், என்னுடைய செயல்கள் இவையெல்லாம் ஏதாவது குறை இருக்கும்னா மன்னிக்கணும் அப்பா, வெளிப்படுத்தணும், விட்டு போக எனக்கு தேவன் கிருபைகளை தரணும். ஐயா, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், 2024வது வருடம் வரையும் நன்மைகள் இருந்தும் நன்மைகளுக்குள் பிரவேசிக்க முடியல, உயர்வுகளை பெற முடியல. ஆப்ஷன் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு வெளிநாட்டுக்கு போகணும், போக முடியல. படிக்க முடியல, வேலைக்கு போக முடியல. சரீரத்துல சுகம் இல்ல, பலன் இல்ல, வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இல்ல, எல்லா மேഖലയിலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. பைபிள் சொல்லுகிறது, ஆமென், உங்கள் பாவங்கள் உங்கள் நன்மைகளை வரவெட்டாது இருக்கிறது. எத்தனை பேர் கைகளை தூக்கி சொல்லுங்க? ஆமென். பாவத்தினுடைய கிரியைகளை பாருங்க. பிசாசானவன் பாவங்களை கொண்டு வரும்போது பாவத்தின் மூலம் வருகிறதான மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்னவென்றால், நாம் அறியாதபடி அவன் நம்முடைய வழிகளை அடைத்து வைத்திருக்கிறார். நாம் அறியாதபடி அவன் நம்முடைய நன்மைகளை அடைத்து வைத்திருக்கிறார். அந்த கிரியைகளை ஜெயிக்கும்படியாகவே கர்த்தருக்கு ஒரு விடுதலை தர போகிறார். கைகளை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒன்று, பாவம் இருந்தால் நன்மை வராது. எஸ்ஐயா புஸ்தகம் 59வது அதிகாரம் 2வது வார்த்தை வாசிக்கலாம். உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. இங்கு வேதம் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை கூட படித்து நிறுத்தலாம். உங்கள் பாவங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த கொஞ்ச நாள் பைபிள் காலேஜில் நான் டீச்சராக இருந்தேன், பார்த்துக்கிடுங்க. அவன் எல்லாரையும் பார்த்தா என்னன்னா, நான் அறியாம கண்கள் ஓடி போயிடும். ஆமென். அதனால ஊடார பேசக்கூடாது, தயவு செய்து பேசக்கூடாது. நான் இனி உங்க பக்கத்தில் வந்துடுவேன். அல்லேலூயா. நான் ஏன் சபையை மாதிரி உங்களை நான் நேசிக்கிறேன். ஆமென். ரொம்ப கவனமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் வாசிக்கலாம் ப்ளீஸ். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இரண்டாவது காரியம், அவருடைய முகத்தை மறைக்கிறது. கைகளை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வீட்டுல எங்க நே சொன்னா பரவாயில்லையே, அழகான ஒரு மனைவியை கர்த்தர் தந்திருக்கிறார். அவங்க பேரு ஜாய்ஸ். நல்ல 2 பிள்ளைங்க. நேற்று நான் சொன்னேன், ஒரு பையன் MBA 3வது வருஷம் படிக்கிறான். இன்னும் சின்ன தம்பி எங்களோட இருக்கிறான். சோத்திரம், நல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். எங்க மனைவி ரொம்ப நல்ல நேரா இருப்பாங்க. ஊழியத்துல வந்து அவங்க கிட்ட தப்பிக்க முடியாது, ரொம்ப கவனமா இருப்பாங்க. விசுவாசிகள் ரொம்ப பக்குவமா இருப்பாங்க. ஊழியக்காரங்க யாரு வந்தாலும் சரி, நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் எங்க உடன் ஊழியங்க இருக்கிறாங்க, ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனா சில காரியத்துல எங்கிட்ட சண்டை போட்டுருவாங்க. ரொம்ப கவனிங்க. சில காரியத்தில் சிரிக்கிறாங்க சில அம்மாமாரு. அவன் சண்டை போட்டுருவாங்க. சண்டை போட்டா என்ன நடக்குன்னு தெரியுமா? காலையில காஃபி கிடைக்காது. ஒரு எலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, தவிச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம், காலையில காஃபி. அது வர முன்னாடி எங்க இன்னங்க ஸ்தோத்திரம், கர்த்தர் தந்த நல்ல நாள் கண்ணோடி. சண்டை போட்டுட்டாங்கன்னா முகம் மறைச்சிருவாங்க, காஃபி கிடைக்காது. சாப்பாடை விளம்பி வச்சுட்டு வேணா சாப்பிடுங்கம்பாங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, யார நாம சண்டை போட்டாலும் குடும்பத்துல மனைவி கூட சண்டை போடக்கூடாது. ஏன் அனுபவத்தை நான் சொல்றேங்க. அல்லேலூயா. அப்ப அவங்களோட நான் சண்டை போடும்போது, அவங்க ஏங்கட சண்டை போடும்போது ஒரு நாள் மேக்சிமம் இருக்கும், அடுத்த 24 மணிக்குள்ளாக சொல்லுவாங்க, மன்னிச்சுக்கிடுங்க உங்களை வேதனைப்படுத்தினா. அல்லேலூயா. நம்ம குடும்பத்துல பாருங்க எவ்வளவு பேர் பிரிஞ்சு இருக்கிறாங்க, எத்தனை வருஷம் பேசாம இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம சாப்பிடலையா, நம்ம வீட்டுல திருமணம் நடக்கலையா, நம்ம வீட்டுல நன்மை நடக்கலையா, ஆனா
ஒரு காரியம், உலகத்தில் இருக்கிற மனுஷன் முகத்தை மறைச்சிடலாம், உலகத்தில் இருக்கிற மனுஷன் நம்ம விட்டு மாறலாம். ஒன்றை மாத்திரம் நாம கவனிக்க வேண்டும், நம்மை உருவாக்கினுடைய முகத்தை. கைகளை தூக்கி ஆமென் சொல்லுங்க. நம்மை உண்டாக்கினவரை, நம்மை அழைத்தவரை மாத்திரம் நாம என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. இங்க பைபிள் சொல்லுகிறது அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்திருக்கிறார். Why? எதனால்? பாவத்தினாலே. நம்பர் 3, எசேக்கியேல் புத்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். வாசிங்க. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். மூன்றாவது காரியம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். கைகளை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாவத்தின் 3 கிரியைகளை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினார். நம்பர் 1, ஆமென், நன்மைகள், நம்முடைய நன்மைகள் வராதபடி தடை பண்ணும். நம்பர் 2, அவருடைய முகத்தை நமக்காக மறைத்துக் கொள்வார்கள். நம்பர் 3, வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். கைகளை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதுல நின்று ஒரு சில காரியங்களை சொல்லி நான் உங்களுக்காக வேகமாய் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இந்த இடத்துல பைபிள் சொல்கிறது பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். ஆமென். What is a soul? ஆத்மா என்றால் என்ன? ஆத்மா என்றால் என்ன? வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கலாமே. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது, மனுஷன் ஜீவாத்மாவானான். ரொம்ப கவனிக்கணும். என்ன? ஆமென். இங்க பைபிள் சொல்லுது வாட் இஸ் a soul? ஆத்மா என்றால் என்ன? மனுஷனை தன்னுடைய கரங்களினாலே அவர் உருவாக்கினார். இன்னைக்கு பாருங்க, ஆமென், சொத்தர கொரியாவிலேயும் ஜப்பானிலேயும் பல நாடுகளிலேயும் ஆமென் போட்டோ கொடுத்தா போதும் மனுஷனை அதுபோல உருவாக்கக்கூடிய ஒரு மிஷன்ஸ் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. முன்னாடி எல்லாம் போட்டோ எடுத்து வைப்போம், இப்ப அது கிடையாது. நம்ம வீட்டுல எண்ணெய போட்டோ எடுத்து என்னைய போல ஒரு உருவத்தை அவங்க தயார் பண்றாங்க. டெக்னாலஜிகள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருச்சு, வளர்ந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆனா அதற்குள் ஜீவன் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப மனுஷன் என்றால் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் மண்ணா இருந்தான், நமக்கு நல்லா தெரியும். அவன் தூசியா இருந்தான், அவன் பொடியா இருந்தான். ஆனால் அவனை உருவாக்கி அவனுக்குள்ளாக ஒருவர் ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். ஹல்லேலூயா. அடுத்த பகுதி, அதுவரை இருந்த மனுஷனுக்குள்ள அப்ப ஒரு கிரியை நடந்தது. அவன் ஜீவனாய் மாற தொடங்கினான், அவன் பேச தொடங்கினான், அவன் அசைய தொடங்கினான். அப்படின்னா கேட்கிறேன், மனுஷனுடைய வாழ்க்கையில 3 தட்டுகள். ஆமென். 1 ஆவி, 2 ஆத்துமா, 3 சரீரம். ஆமென். ஆவி, ஆத்துமா, சரீரம் இவை கொண்டதுதான் மனிதன். ஹல்லேலூயா. இந்த மனிதனுக்குள்ளாக ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கும்போது அந்த மனுஷனுடைய சரீரம் கெட்டு போகாமல் இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதியிருக்கிறார். எத்தனை பேர் கைகளை தூக்கி வரலையா சொல்ல போறீங்க? அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு கவனித்தோமானால் பைபிள் சொல்லுகிறது பாவத்தினாலே வருகிறதான ஒரு விளைவுகள் என்னவென்றால், அவன் ஆத்துமா சாகவே சாகும். அவன் குடும்பம், அவனுக்குள்ள இருக்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாருங்க, நல்ல வளர்க்கப்படுகிறோம், நல்ல இருக்கிறோம், நல்ல ஜீவனுக்குள்ள இருக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுகிறது அவருடைய ஆத்துமா இல்ல அப்படின்னா நம்மால வாழ முடியாது. அவருடைய நன்மைகள் இல்லைன்னா நம்மால வாழ முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே நான் கேட்கிறேன். ஆமென். இன்றைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம், இந்த உலக மனிதர்கள் பேசுறாங்க, இந்த உலக மனிதர்கள் நடக்கிறாங்க, இந்த உலக மனிதர்கள் அசைகிறாங்க, கைகள் அசைக்கிறாங்க, இந்த உலக மனிதர்கள் நடக்கிறாங்க. அப்படியானால் ஆண்டவர் எந்த ஆத்துமாவை பற்றி சொல்ல வேண்டும்? நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன். ஆமென். ஸ்தோத்திரம். உலகத்துல ஒரு மனுஷன் செத்து போயிட்டாமனா, உலகத்துல ஒரு மனுஷன் மரித்துட்டாமனா எல்லாரும் வர்றாங்க. கை அந்த இடத்துல இருக்கிறது, கால்கள் அந்த இடத்துல இருக்கிறது, சரீரத்தின் அவயங்கள் அந்த இடத்துல இருக்கிறது. எல்லாரும் அழுறாங்க, ஐயோ நேத்தைக்கு வர நல்லா தானே இருந்தான்,
இன்னைக்கு இறந்து போயிட்டான். எந்த மரணம்? உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஆத்மா பிரிக்கப்பட்டதனால, உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா எடுக்கப்பட்டதனால அந்த இடத்துல ஜீவன் இருக்கிறது. அவன் அந்த இடத்துல அவன் இருக்கிறான், அவன் சரீரம் இருக்கிறது, அவனுடைய செயல்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா மனுஷன் சொல்றான், நேத்து வரை நல்லா இருந்தான், இன்னைக்கு இறந்து போயிட்டான். அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்றேன், நாமளும் இருக்கிறோமே, நடக்கிறோம், இருக்கிறோம், பேசுறோம். அப்படியானால் பைபிள் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஒருவனுக்கு தேவன் தருகிற மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஆத்துமா சாகவே சாகும். எந்த ஆத்துமாவை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார்? ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படிக்கும் போது இங்கு படிக்கிறோம், புசித்தால் தன்னுடைய புருஷனுக்கும் அதை கொடுத்தால் இவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. வாசிக்கல வேகமாய். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்பொழுது இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, கவனிங்க, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். போது இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் 2 பேரும் அவன் கண்கள் திறக்கப்பட்டது. பைபிள் சொல்லுகிறது, இதை தின்னுகிற நாளிலே, புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா. இங்கு ஒரு மரணத்தை கட்ட சொல்லுகிறார். என்ன மரணம் அப்படி பார்த்தீங்கன்னா, இதை தொடுகிற நாட்களிலே தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய விதிகளை, தேவனுடைய நியமங்களை விட்டு விலகுகிற ஒரு குடும்பத்தின் இடத்துல பார்க்க முடியும். புசிக்கிறார்கள், அவன் தின்கிறார்கள், அவன் மரிக்கிறார்கள். அவர்கள் காரியம் ஒன்று புரிந்தது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, தொடர்ந்து நம்ம படித்தோம்னா ஆதாமை குறித்தும் ஏவாளை குறித்தும் படிக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, இவர்கள் மரித்து விட்டார்கள். பைபிள் அதை தான் சொல்லுகிறது, மரித்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் வாழ்கிறார்கள். காயினை பெற்றார்கள், ஆபேலை பெற்றார்கள். திருமணம் நடக்கிறது, அவன் நல்ல காரியங்கள் நடக்கிறது, பிரசவம் நடக்கிறது, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள், எல்லா காரியம் நடக்கிறது. அப்படியானால் ஆதாமின் வாழ்க்கையிலேயும் ஆதாமினுடைய ஏவாளுடைய வாழ்க்கையிலே என்ன மரணங்கள் நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, தேவன் தந்த ஆத்மா இவர்களுக்குள் எடுக்கப்பட்டது. அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது மாமன் பாவம் என்று சொல்லி. என்னை கேட்கிற அன்பானதுடைய பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கைகளை தட்டுகிறோமே, அந்நிய பாஷை பேசுகிறோமே, ஆண்டவரை துதிக்கிறோமே, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே தேவனுக்கு உங்க வாழ்க்கை எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது? நோ, மறுபடியும் கேட்கிறேன், கைகளை தட்டுகிற நாம், ஆராதிக்கிற நாம், தேவனை துதிக்கிற நாம், ஆமென், இன்றைக்கு நமக்குள்ளாக தேவன் தந்திருக்கிற இந்த ஆத்துமா நமக்குள்ளாக இருக்கிறதா? ஒருவேளை ஆதாமும் ஏவாள் வாழ்க்கையிலே அவர்கள் புசித்தபடியினால் இந்த உலகத்தில் இருந்து, இந்த உலகத்தின் ஆமென் 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 பரிசுத்தத்தில் இருந்து அவர்கள் விலக்கப்பட்டார்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உண்மை என்று நம்பி உங்க வாழ்க்கையில தந்திருக்கிற தேவனுடைய ஆத்மா, ஜீவன் என்று தண்ணி உங்க வாழ்க்கையில தந்திருக்கிற தேவனுடைய ஆத்மா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? பைபிள் வாசிக்கும் போது இப்படி படிக்கிறோம், தேவ சமூகத்தில் இருக்கிற ஆதாமும் ஏவாளும் இருக்கும் போது, தோட்டத்தில் தேவன் உலாவ வந்த போது அவனை பார்த்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறார்? ரொம்ப கவனிங்க, முன்ன எல்லாம் ஆண்டவர் வரும்போது பக்கத்துல போய் நிற்பான் ஆதாம், ஆமென், பக்கத்துல அவர் விஷ் பண்ணுவான் ஆதாம். இப்ப பாத்தீங்கன்னா அவன் எங்கேயோ இருக்கிறான். அடுத்த வார்த்தை, உம்முடைய சப்தத்தை கேட்டு நாங்கள் மறைந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த ஆத்மா உங்களுக்குள் நஷ்டப்படுமானால், அந்த ஆத்மா உங்களுக்குள் இல்லாமல் இருக்குமானா, ஒரு பாவத்தின் கிரியை மூலம், பிரதர், என் பேச்சு, என் சிந்தை, என் செயல்கள், நான் வெளியில தான் ஆராதிக்கிறேன், வெளியில நான் துதிக்கிறேன், என் உள்ளுக்குள்ள ஆத்மா மரித்ததாக இருக்கிறது. என்னால் அடுத்த ஒரு லெவலில் போக முடியல, அடுத்த என்னால் ஆராதிக்க முடியல, அடுத்த லெவலில் பரிசுத்தத்தில் வாழ முடியல என்று சொல்லி யாராவது இருக்கிறீர்களா? நீங்களும் நடப்பீங்க, நீங்களும் ஓடுவீங்க, நீங்களும் துதிப்பீங்க, ஆனால் பரலோகத்தோடு கூட இருக்கிற கான்டாக்டுகள் உங்களுக்கு இருக்காது. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, இவர்கள் ஆமென் புசித்தார்கள், இவர்கள் பாவத்திற்கு மரித்தார்கள். ஆனால் இப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் ஆத்மா அவரோடு கூட இருக்க முடியல, அவருடைய ஆத்மா அவருக்கு தூரமாக இருக்கிறது. இந்த கூட்டத்திலே நான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், பாவத்தினாலே இருக்கிற ஆத்மா,
தேவன் தந்த ஆவியை நஷ்டப்படுத்தியிருக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இப்பிரபஞ்சத்தின் பாவத்தில் இருந்து தேவன் என்னை விடுவிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சப்தத்தை கேட்கும் போது ஒரு நபரல்ல, அநேகரோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், ஆமென். நம் மூலம் தேவன் எழுப்புதலை தரப்போகிறார். நம் மூலம் சபையில் ஆத்துமாக்களை நிரப்ப போகிறார். நம் மூலம் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். நீ ஒரு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறா. அப்படியானால் பிரதர், என்னை கர்த்தர் தந்திருக்கிற அந்த பொறுப்புல உண்மையாக இருக்க முடியல, எனக்கு உத்தமமா இருக்க முடியல, ஏதோ ஒரு இடத்துல நான் விழுந்திருக்கிறேன். ஒருவேளை பேச்சாக இருக்கலாம், ஒருவேளை செயலாக இருக்கலாம், ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு தெரியாத காரியம், கணவனுக்கு தெரியாத காரியம், மனைவிக்கு தெரியாத காரியம், ஏதோ ஒரு காரியத்தில் நான் அரெஸ்ட் ஆகியிருக்கிறேன். இன்றைக்கு நான் உணர்கிறேன், இந்த பாவம் என் வாழ்க்கையில் வந்தபடினால் என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ஜெபம் இஸ் a hold. என்னால் முடியல, ஆராதிக்க முடியல, அன்பு செலுத்த முடியல, என் மூலம் வீட்டில் சமாதானம் கெட்டு போகிறது. ஒரு வாயில வார்த்தை திறந்துட்டோம்னா கலகம் வந்துகிட்டு இருக்கு. நான் என்ன செய்யணும் பிரதர்? என் வாழ்க்கையில நான் விடுதலை பெற என் வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ரோமன் புத்தகம் 10வது அதிகாரம் 9வது 10வது வார்த்தை வேகமாய் வாசிக்கலாம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இங்கு வசனம் சொல்லுது, ஐயா எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த தேசத்தில் இந்த சப்தத்தை கேட்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறோம், கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவிக்கு தெரியாம கணவன், அப்பா அம்மாவுக்கு தெரியாம பிள்ளைகள், வாலிபரே, சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால் அநேக ஆத்மகத்திகள் நடக்கிறது, சூசைடுகள் நடக்கிறது, பாவத்தினால் அநேக போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பாவத்தில் இருந்து அவன் விடுதலை பெற புண்ணிய ஸ்தலங்கள் போதாது, பலிகள் போதாது, யாகம் போதாது. ஆமென். அப்படியானால் எந்த இடத்திலே நாங்கள் இந்த இடத்திலே பாவத்திற்கு விடுதலை பெற முடியும்? ஆண்டுகளுக்கு முன்பாக 25 வருடங்களுக்கு முன்பாக நமக்காக பூமியிலே வந்து சிலுவைகளை சுமந்து பாவத்தையும் சாமத்தையும் சுமந்து தீர்த்து ஆமென் மனுஷரால் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஒருவர் இருக்கிறார். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு உண்டு. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், பிரதர் எனக்கு திரும்பி வரணும், ஐயா எனக்கு திரும்பி வரணும், சார் எனக்கு திரும்பி வரணும். எப்படி நான் வர முடியும்? பைபிள் சொல்கிறது, நாம் படிக்கிற, நாம் துதிக்கிற இயேசு கால்வரி கொல்கதாயில் நடக்கும்போது பொந்து பிலாத்தும் காய்பாவின் கோட்டைகளுக்குள் மாறி மாறி நடக்கும்போது கால்களில் ஆணி அடித்தவராய், கைகளில் ஆணி அடித்தவராய், சிரசில் முறுக்சிடம் சரிக்கப்பட்டவராய், சரீரம் முழுவதும் உளவு சாலைகள் போல உழவப்பட்ட ஒரு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்காக மரித்திருக்கிறார். இரத்தத்தின் இடத்தை நான் பார்க்கிறேன். இந்த விடி பிள்ளைகளை அப்படி மகா கரம் இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. நான் பாவம் மன்னிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? பைபிள் சொல்கிறது, கிறிஸ்துவை வாயினால் அறிக்கை பண்ணணும். அடுத்த வார்த்தையில் இப்படி நான் வாசிக்கிற வார்த்தையை படித்து நான் நிறுத்தும்படி விரும்புகிறேன். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும். ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணணும். அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் 3 வார்த்தை சொல்லுகிறது. on the faith, நீதி உண்டாக, விசுவாசம் உண்டாக, நாவினால் அறிவிக்கப்பட வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஆமென். சங்கீத புஸ்தகத்தில் படிக்கிறோம், ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். இந்த வார்த்தை எத்தனை பேர் உள்ளத்தில் பேசிக்கிறது என்பது எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல அப்படி கண்களை மூடி, எல்லா கண்களை மூடி, முடிஞ்சா நீங்க முழங்கால் படி போடுங்க, இல்லைன்னா அப்படி ஆண்டவர் சமூகத்தில் அப்படி ஒப்பு கொடுப்ப எல்லா கண்களை மூடி, பாவங்களுக்காக சாபங்களுக்காக கல்வாரி கொல்கதாவில் நமக்காக சிந்தப்பட்ட ஒரு தேவனுடைய கரம், எல்லா கண்களை மூடும்.
ஐயா, இந்த இடத்திலிருந்து நான் திரும்பி போகும்போது ஒரு பரிசுத்தத்தோடு, மக்களே, வாலிபரே, சகோதரன்மாரே, இந்த இடத்திலிருந்து சாமன் திரும்பி போகும்போது 2 காரியம் நடக்கும். சத்ருவின் திட்டங்கள் அழிக்கப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. பிசாசின் திட்டங்களை கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நீங்க எந்த திட்டத்துல உள்ள வர்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நமக்காக மரித்த ஒரு கர்த்தர். அப்படி சரீரத்தை பாருங்களா, சரீரம் முழுவதும் உளவுச்சாலை போல உளவப்பட்ட ஒரு சரீரம். ரத்தங்கள் அப்படியே ஒழுகப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவருக்கு முன்பாக, ஓ லார்ட், கிளென்ஸ் மீ லார்ட், என்னை கழுகுங்கப்பா. ஒருவேளை நீங்க விடுதலை பெற உங்க சிந்தையா காரணம், ஒருவேளை நீங்க விடுதலை பெற உங்க பார்வையா காரணம், ஏதோ ஒரு இடத்துல மறைந்திருக்கிறது. யாருகிட்ட சொல்லணும்னு தெரியல, எப்படி வெளியில வரணும்னு தெரியல. Our Almighty God will give the good chance to you. ஒரு நல்ல தருணத்தை தந்திருக்கிறார். இந்த மத்தியான நேரத்தில் என்கிட்ட தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். என்ன நான் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு விரும்புறவங்க இருக்கிற இடத்துல, நிற்கிற இடத்துல யாரும் கண்களை திறக்க வேண்டாம். உங்க கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்துங்க. ஒரு கையில் 2 கைகளை உயர்த்தி அந்த ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுவோமா? லார்ட், கிளென்ஸ் மீ லார்ட். பாவத்தே സ്നേഹിപ്പാ ഞാനിനി പോകുമോ? சேர்ந்து சொல்லுவோம். பாவத்தே സ്നേഹിപ്പാ ഞാനിനി പോകുമോ? ദൈവത്തിൻ പൈതലാ ഞാനിനി ക്രൂശിന്മേ കാണുന്ന ദാരിദാ. എല്ലാരും சொல்லுவோம். ക്രൂശിന്മേ കാണുന്ന ദാരിദാ. ഓ പ്രാണനാഥൻ എൻ പേർക്കാ ചാകുന്നു. ഓ പ്രാണനാഥൻ എൻ പേർക്കാ ചാകുന്നു. Once again, പാവത്തിൽ